ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா காய்கறிகளும் சேர்த்து நம்ம டேஸ்ட்டான கேரளா ஸ்டைல் அவியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அவியல் செய்கிறதுக்கு ஒரு வாணலை அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடானதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் அதில் 1/4 ஸ்பூன் சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அதில் ஒரு 2 வாழைக்காய், அதுக்கப்புறம் 2 கத்தரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 4-5 பீன்ஸு, 2 முருங்கைக்காய், 2 கேரட்டு, அதுக்கப்புறம் ஒரு 4-5 அவரைக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன கருணைக்கிழங்கு அதுக்கப்புறம் வேறு எந்த காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காய், 1/4 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா, ஒரு 5 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் காய் நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்த அந்த தேங்காய் கலவையை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கேரளா ஸ்டைல் அவியல் ரெடி ஆகிடுச்சு. இதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதால அவியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.